என்னது இது? வித்தியாசமான டாக் இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்ன ரொம்ப போர் அடிக்குதா? என்னது இது? இந்த டாக் பேசுது, ஆனா எப்படி? எப்படி என்னெல்லாம் கேட்காதப்பா. உனக்கு போர் அடிக்குதா சொல்லு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன்கிட்ட எதுக்காக நான் அதெல்லாம் சொல்லணும்? இப்ப நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு நான் சொல்லட்டுமா? ஒரு டாகுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் மட்டும் ரொம்ப நேரம் தூங்காம இருந்தேன்னா ஹைக்கிங்க்கு போயிருக்கலாம். இப்படிதானே வருத்தப்பட்டு இருக்க, இல்லன்னு சொல்லு பாப்போம். சரி போது, வாய மூடு. நான் வேணும்னு தான் போகல, எனக்கு அது பிடிக்கல. ஹைக்கிங்லாம் யாரு போவா? ரொம்ப குளிரும், காலு வேற வலிக்கும். எனக்கு இங்க உட்காரதான் பிடிச்சிருக்கு. வீட்டுல உட்காந்தோமா, நல்லா ரெஸ்ட் எடுத்தோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கணும். அதை விட்டு கஷ்டப்பட்டு மலை ஏறி எதுக்காக? ஆனா ஜாலியாவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடலாம், விளையாடலாம், ஓடலாம். எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன அங்க கூட்டிட்டு போக யாருமே இல்லையா? எதுக்காக அழுதுட்டு இருக்க? இப்ப கிளம்பி போலாம்ல. எப்படி போவேன்? நேரத்துக்குள்ள வர சொன்னாங்கல்ல, என்னால முடியாது. டோரேமோன், நீதானா? நானே தான். ஃபியூஷன் க்ளூவை பயன்படுத்தி டாகியா மாறிட்டேன். ஃபியூஷன் க்ளூவா? உயிருள்ள ஜீவன் எதுவா இருந்தாலும் அது கூட நீ ஃபியூஸ் ஆகலாம். அது செய்யக்கூடிய எல்லாத்தையும் பொண்ணாலையும் செய்ய முடியும். நல்லா இருக்குல்ல? அதுல இருந்து வெளியில வரதா இருந்தா இந்த எக்ஸ்க்ளூசிவ் க்ளூவை பயன்படுத்தணும். ஆனா இத வச்சு நான் எப்படி ஹைக்கிங்க்கு போறது? நீ அத பத்தி கவலைப்படாத. பேக் மட்டும் எடுத்துட்டு வா போ. இங்க வாங்க, இங்க வாங்க. எல்லாரும் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இன்னும் 30 நிமிஷத்துல நாம அவங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடலாம். ஏய், நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஃபியூஷன் க்ளூவை நம்ம போட்டுப்போம். அப்புறம் எப்படி மாறிடுவோம்? அவ்வளவுதான். சரி, கிளம்பலாமா? கிளம்பலாமே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால மலைய பார்க்க முடியுது. கிட்ட வந்துட்டோம். நம்ம பறக்கிறதுனால நமக்கு எல்லாமே கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியும். பாத்தியா, அவங்க அங்க இருக்காங்க. அவங்கள தாண்டி போகலாம், வா. ஓகே. எக்ஸ்க்ளூசிவ் ஒன் க்ளூ. ரவிக்கு நன்றி. பார்த்து போயிட்டு வாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா பாவம், அவனாலதான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. தூங்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். யார பத்திப்பா பேசிட்டு இருக்கீங்க? அட, நீ எப்படி அதுக்குள்ள வந்த? நாங்க எங்க வீட்டை விட்டு எப்பவோ கிளம்பிட்டோம். நீங்க தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க. ஏன் இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறீங்க? என்னது, நாங்க ஸ்லோவா நடக்கிறோமா? நோபிட்டாவை விட வேகமா தான் நடப்போம். சரி சரி, கோவப்படாதீங்க. நோபிட்டா தான் வந்துட்டால, எல்லாரும் சேர்ந்து மலை ஏறலாம். வாங்க, ஒன்னா என்ஜாய் பண்ணலாம். ஆமா, வாங்க போகலாம். ரொம்ப களைச்சு போயிட்டேன். நம்ம 10 நிமிஷம் கூட நடக்கல, அதுக்குள்ள இப்படி சொல்ற? ஓ, என்னால மலை உச்சி எது பார்க்க முடியுது. ஏய், நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம்ல. போட்டி வேணா வச்சுக்கலாமா? இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன். ஏய், நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? பாபா, நீ வா. நான் தான் முதல்ல போறேன். இதனாலதான் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்லயே நான் நல்லா ரெஸ்ட் எடுத்து இருந்திருப்பேன். என்ன நோபிட்டா இப்படி பண்ற? இது ஒரு முயல். நான் ஜெயிக்க போறேன். பெரிய ராபிட்டா. ஆமா ஆமா, குதிச்சது போதும், கிளம்பி வாழ. இதோ இப்படிதான். ஏய், என்ன விட்டு எங்க போறீங்க? என்ன நீங்க இவ்ளோ பொறுமையா வந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏய் நோபிட்டா, நீ எப்படி இவ்வளவு வேகமா வந்த? என்னால நம்பவே முடியல. அதானல, நீ எப்படில இவ்வளவு வேகமா நடக்க முடியும்?
என்னன்னா ஃபியூஷன் க்ளூ தான். これで動物と合体して空を飛んだり跳ねたりできるんだ。面白そ俺にも貸してくれ。う。いいよ。நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல சுனியோ. இல்ல கொஞ்சம் இங்க பாத்தீங்களால. சூப்பர் ஜியான், ரொம்ப அழகா இருக்கு. சரி, இந்த மாதிரி மத்த உயிரினங்களோட ஃபியூஸ் ஆகலாமா? இந்த பக்கம் வாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அப்படின்னா நீந்தும் போது இதே மாதிரி தான் மீன்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. சரி, நோபிட்டா எங்க போனா? இங்க இருக்கப்பா. என்னல இது, நீ ஒரு ஆமையா மாறிட்டியா? இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. எனக்கு வேற எதுவுமே கிடைக்கல, இந்த ஆமை மட்டும் தான் கிடைச்சிச்சு. பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா தண்ணியில கூதியில. ஆமா ஆமா, இல்லைன்னா உன்னை விட்டு போயிடுவோம். ஏய், இருங்கப்பா வர. சரி, நாம இப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமாமா கிளம்புவோம், எனக்கு ரொம்ப பசிக்குதுல. அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஒன் க்ளூ எடுக்கலாம். என்னாச்சு? ஏய், எங்க போச்சு? ஒன் க்ளூ தண்ணில அடிச்சிட்டு போயிடுச்சு. அது இல்லைன்னா நம்ம எல்லாரும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். என்னல இது, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எங்க போயிட்டீங்க? அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஒன் க்ளூ எங்க போயிருக்கும்? தண்ணி கடியில தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ல. ஆமா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். வீட்டுக்கு வேற போகணும், லேட் ஆகுது. இது ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்கே. ஏன் வேணா அதை சாப்பிடாத, அது ஒரு மண்புழு, உன்னை முடிக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல, இருந்தாலும் என் ஆர்வத்தை என்னால கட்டுப்படுத்திக்கவே முடியல. ஜியான், இதை சாப்பிட கூடாது. சொல்றது கேளு ஜியான். பெரிய மீன் தான் மாட்டி இருக்கு போல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதை பிடிச்சுப்பா அப்படி இழுத்துட்டு இருக்கீங்க? பார்த்தாலே புரியலையா? அவர் விளக்கமா சொல்லணுமா? ஜியான் மண்புழுவை சாப்பிட்டுட்டான். இது ரொம்ப தப்பா படுதே. அப்ப அந்த ஆள்கிட்ட தான் போய் நான் கேட்டாகணும். அவரை நிறுத்த சொல்றேன். ஏய், நிலை, எங்க போற? வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா பேசுது. ஆமா, காப்பாத்துங்க, ஆமா பேசுது. விலைங்களை காப்பாத்திட்டேன். ஆமாலே, ரொம்ப நன்றி. நீ மட்டும் இந்நேரம் என்ன காப்பாத்தலன்னா எங்க அதான் அவ்வளவுதான்ல. சரி, எக்ஸ்க்ளூசிவ் ஒன் க்ளூ. ஆமா, அதை நம்ம மறந்தே போயிட்டோமே. நாங்க தேடலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதோ இத நான் கரைக்கு பக்கத்துல பார்த்தேன். இத பத்தி சொல்றதுக்காக தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டியா நோபிட்டா? ரொம்ப நன்றி. இன்னைக்கு உன்னாலதான் நாங்க எல்லாரும் தப்பிக்க போறோம். அதோ பஸ் வருது. நல்ல வேளை நம்ம நேரத்துக்கு வந்துட்டோம். ஆமா, சீக்கிரம் வாங்க. ஆமா, பஸ் ஏறிடலாம். அச்சோ, என்கிட்ட காசு இல்லையே. ஆமா, ரொம்ப அவசரத்துல இருந்ததுனால காசை மறந்துட்டோம். என்கிட்ட என் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் காசு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த புறாக்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டோமே. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? பஸ் போயிட போது, சீக்கிரமா வாங்கல. சரி இருங்க, நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? தப்பா எடுத்துக்காத ஷிசுகா. ஆனா இந்த உதவி நீ பண்ணிதான் ஆகணும். எனக்கு பயமா இருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் பா. ஷிசுகா, பஸ் வந்துருச்சுல, வாங்கல. வந்துட்டு இருக்கோம்.
எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் தானே பொறுத்துக்கப்பா, அப்புறம் அங்க போய் நம்ம அன்க்ளூ பண்ணிக்குவோம். எனக்கு இடமே பத்தல. கொஞ்சம் இடம் விடுங்க. சரி சரி நான் வந்துக்கிறேன்ப்பா. இது எவ்வளவு நேரம் இப்படி இருக்கணும்?